This is the picture we took on our first day of college. And this is the picture we took on our graduation day, the last day of college. And this video will give you a glimpse of what I'm going to talk about in this video. Hey, hi, this is Aravind, and in this video I'm going to talk about my college life, which is my 4 years of computer science and engineering degree. And this video is not going to be the regular one because on this channel we have already seen a lot of videos related to educational side. So I decided to show you the flip of the coin, which is the other side of my engineering life, the fun, the friendship, love, crushes, heartbreaks. Oh my god, wait. Culturals, industrial visits, and bit about academics too. So I'm very excited for this video and I hope you too. So without any delay, let's get into the video. டூ 2020 ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணப்போ அரவிந்துக்குன்னு சொல்லிடலாம் பர்டிகுலராக எந்த ஒரு கோலும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்ததுக்கான ரீசனே இது படித்தா மெடிக்கல் சைடும் போய்க்கலாம், இன்ஜினியரிங் சைடும் போய்க்கலான்ற அந்த ஒரு பெனிஃபிட்காக மட்டும்தான். விச் மீன்ஸ் நான் ஸ்கூல் முடித்த உடனே இதை தான் படிக்க போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன்ற எந்த ஒரு ப்ரியரான விஷனோ இல்லை எந்த ஒரு ஐடியாவோ எனக்கு கிடையாது. அண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய டாப்பராகவோ இல்லை ஒரு அகாடமிக் பிரின்ஸாவோலாம் இருந்தது கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். தென் 2020 மார்ச்சில் என்னோட 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் உங்களுக்கே என்ன நடந்திருக்கும் தெரியும். எல்லார் வீட்லையும் கேட்குற மாதிரி எங்கள் வீட்லையும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, அடுத்து என்ன படிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்னோட மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சுன்னா, பேசிக்லி ஐ கேம் ஃப்ரம் அ வெரி லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்போ என்னோட மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சுன்னா, இப்போது காலேஜ் படித்து முடிக்கிறோம் அப்படின்னா பேர் மினிமம் ஒரு வேலை கிடச்சிடணும். காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ₹1 கூட கேட்கக்கூடாது. இதுதான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. இந்த மினிமம் கேரண்டி உள்ள ஃபீல்டு எதுவோ, கோர்ஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலான்ற ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்தால் அந்த லீவ் டைமில் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலே வந்து நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அண்ட் இப்போ இருக்க மாதிரி ஹெவி காம்படிஷன்லாம் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எங்கள் பேட்ச்ல இருந்து தான் இந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட். ஹெவி காம்படிஷன் கிடையாது, பட் காம்படிஷன் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. எஃபர்ட் போட்டால் பேர் மினிமம் ஒரு வேலை கிடச்சிருன்றதும் தெரிஞ்சாச்சு. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நான் படித்தது மேக்ஸ் பயாலஜி, பட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எனக்கு அந்த டைமில் கம்ப்யூட்டர் நாலேஜ் என்னவாக இருந்துச்சுன்னா 0.0001% தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்க தெரியும், கேம் ஆட தெரியும், Ctrl+C Ctrl+V தெரியும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ அப்போ இருந்த அந்த இன்டர்நெட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கோடிங்னு சொன்னாங்க, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு சொன்னாங்க, ஜாவான்றாங்க, பைத்தான்றாங்க, இந்த மாதிரி ஏதோ எனக்கு புரியாத டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் ஆகிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி தெரியாத டேர்ம்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களே, இதை நம்ம போயிட்டு படிச்சிருவோமா, புல் ஆஃப் பண்ணிடுவோமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் நான் காலேஜுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். பட் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடந்ததே வேறு. ஏன்னா நான் இன்ஜினியரிங் பற்றியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியும் வச்சுருந்த அசம்ஷன்ஸ்க்கும் அங்கே ஆக்சுவலாக நடந்த அந்த 4 years ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரிக்கும் நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய டிஃப்ரென்சஸ். இப்போது அதெல்லாம் என்னென்னு இயர் பை இயர் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இதுதான் வந்து என்னோடய ஆரிஜின் பாயிண்ட். இப்போ இந்த இயர் பை இயரை வந்து நான் எப்படி ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட் இயரில் எனக்கு அகாடமிக் சைடில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதை நான் எப்படி படித்தேன்றதை சின்னதாக மட்டும் சொல்லிவிட்டு, தென் அந்த ஃபஸ்ட் இயரில் நாங்கள் எடுத்த சில ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி அந்த மெமரிஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சேனலோட லாங் டேர்ம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். விச் இஸ் ஐ மோஸ்ட்லி வுடன்ட் ஷேர் மை பர்சனல் திங்ஸ் இன் இன்டர்நெட். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ப்ரைவேட்டாக தான் வச்சுக்க பார்ப்பேன், பிகாஸ் தட்ஸ் மை ப்ரைவசி. பட் இந்த வீடியோவுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து அரவிந்த். நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி கிராஜுவேட். இப்போது கரண்ட்டாக ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பார்ட் டைமாக இந்த யூடியூப் சேனலில் என்னோடய ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப்.
அண்ட் இப்போவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ வாட்சிங். ஃபஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள்இயாக இருந்தாலும் சரி, மெக்கட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமனான சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக. ஒரு இயருக்கு 2 செம். நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இயருக்கு வந்து நீங்கள் 2 செம் எழுதுவீங்க. ஸோ 4 years 8 செமஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும், சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனான பேப்பர்ஸ், அதாவது காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். செம் 1க்கும் சரி, செம் 2க்கும் சரி. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஒரு பேப்பர் மீன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், மெக்கானிக்கல்லேருந்து ஒரு பேப்பர், சிவில்லேருந்து ஒரு பேப்பர், ட்ரிபிள்இலேருந்து ஒரு பேப்பர், அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு சொல்லிட்டு காமனாக ஒரு பேப்பர் வரும். சில காலேஜஸில் அது இருக்கிறதில்ல. அண்ட் இது இல்லாமல் மேக்ஸ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் வரும். சில காலேஜில் ஃபிசிக்ஸ்க்கு பதிலாக கெமிஸ்ட்ரி வரும். இது வந்து காமனாக இருக்கும் ஃபஸ்ட் இயர்லேயும் சரி, செகண்ட் இயர்லேயும் சரி. இங்கிலீஷுமே மேபி லாங்குவேஜ் வந்து சில காலேஜில் மாறலாம், காமனாக பட் இங்கிலீஷ் இருக்கும் ஓவராலாக. இதுதான் வந்து ஃபஸ்ட் இயரோட சிலபஸாக இருக்கும். எங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் இயர் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஃபுல்லாகவே லாக்டவுன் தான், ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸாக தான் இருந்துச்சு. பட் அந்த கோவிட் டைமில் வந்து ஒரு டைமில் மட்டும் லூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 15 டேஸ்க்கோ ஒரு 20 டேஸ்க்கோ சம்திங். அப்போ மட்டும் கொஞ்சம் தளர்வுகள் இருந்துச்சு. அந்த டைமில் எங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ்க்காக, ஃபஸ்ட்டு செம்மோட ப்ராக்டிகல்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் ஆன்லைனில் தான் இது வரைக்கும் சில பேரை தெரியும், யாரையும் நேர்லலாம் பார்த்ததில்ல. அப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே நான் லேப்டாப்பில் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இங்கே பார்த்து பேசுவேன், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அந்த பிக்சர்ஸ்லாம் ஷோ பண்ணுறேன். இந்த பிக்சர் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் காலேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த எங்களோட கேங்கோட பிக்சர். அப்போ ஒரு 10 days தான் காலேஜ் வச்சுருந்தாங்க ஃபார் தட் ப்ராக்டிகல்ஸ். அந்த 10 daysல நாங்கள் 6 பேரும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் சில பிக்சர்ஸ் நாங்கள் சேர்ந்து எடுத்ததெல்லாம் இருக்கும். அப்புறம் நாங்கள் காலேஜ் விட்டுட்டு வெளியே போனதெல்லாம் சில பிக்சர்ஸ் இருக்கும். தென் அப்போ தான் இந்த டிக்டாக்கெல்லாம் பேன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் வந்து பாப்புலராக ஆரம்பிச்சது, ரீல்ஸுங்கிற ஃபீச்சர். அப்போது வந்து நாங்கள் ஒரு 2-3 ரீல் எடுத்தோம். அதில் ஒரு ரீல் வந்து நான் ஷோ பண்ணுறேன். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன், யாரு? நான் தான். பார்க்க கொஞ்சம் வேடாக தான் இருக்குது, எனக்கே ஃபீல் ஆகுது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் நாங்கள் வந்து அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த வெறும் 10 daysல. அப்புறம் மறுபடியும் வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், செமஸ்டருமே ஆன்லைன்லேயே முடிச்சிட்டோம். தென் செகண்ட் செம் போனோம். காலேஜ் திறப்பாங்கன்னு பார்த்தோம், அகெயின் மறுபடியும் லாக்டவுன் போட்டுட்டாங்க. செகண்ட் வேவ் வந்துட்டு மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அகெயின் லாக்டவுன் போட்டாங்க. மறுபடியும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் செகண்ட் செம்மே. அப்புறம் திரும்ப ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறப்போ நாங்கள் வந்துட்டு காலேஜ்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, ஏன்னா அப்போ வந்து கோவிட் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, செமஸ்டரும் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்கேயாவது ஃபஸ்ட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியேனா சாப்பிட்றதுக்கு நிறைய வெளியே போயிருக்கோம். அது இல்லாமல் செப்பரேட்டாக எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போன இடம் தான் ஸ்விம்மிங் பூல் போனோம், சும்மா ஒரு வைப் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த பிக்சர்ஸ், அந்த கிளிப்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீஷியஸான இயர்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அப்படி அமையல, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபஸ்ட் டே காலேஜ் போயிட்டு எல்லாரையும் தெரிஞ்சுப்பாங்க. பட் நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணதுனால முன்னாடியே எல்லாரையும் தெரியும், இவங்க இதுதான் சொல்லி தெரியும். காலேஜ் போன வாட்டி பெருசாக எந்த ஒரு புதுசாக பார்க்குற ஃபீலிங் அப்படிலாம் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஆன்லைனில் இருந்த டைம்லேயே எல்லோரும் கேங்காகவே ஃபார்ம் ஆகிட்டோம், எங்கள் கேங் உட்பட. இப்படி தான் எங்களோட ஃபஸ்ட் இயர் போச்சு. மெஜாரிட்டி பெரிய லேர்னிங்ஸும் இல்லை, பெரிய எக்ஸ்போஷரும் கிடையாது. ரொம்ப குட்டி குட்டி ஃபன் மட்டும் இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இயர். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன், என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா,
ஒரு 40% மட்டும் இந்த அகாடமிக் ஸ்கில் லேர்ன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மீதி 60% எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கேங் ஃபார்ம் பண்ணுறது, ஏன்னா நல்ல விதமாக சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் நிறைய வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, புது புது ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது, வீக்கெண்டான தியேட்டர்ஸ் போகிறது, இந்த மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சஜஷன் அதுதான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். கம்மிங் டு செகண்ட் இயரில் இருந்தாச்சும் நீங்கள் காலேஜ் போனீங்களாடான்னு கேட்டிங்கன்னா பாதி போனோம் பாதி போகல. ஏன்னா கோவிட் வந்து அது வரையுமே அந்த வேவ் இருந்துச்சு. தேர்ட் செமஸ்டர் வரையுமே, செகண்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் வரையுமே எங்களுக்கு வந்து அந்த கோவிட் வந்து ஃபினிஷ் ஆகலை. கிட்டத்தட்ட எண்டாக போகிற சமயத்தில் தான், தேர்ட் செமஸ்டர் எண்டாக போகிற சமயத்தில் தான் கோவிட் முடிஞ்சுது. கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக ஸ்டார்ட் ஆச்சு. தென் உடனே வந்து எக்ஸாம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளாஸ் நடந்தது எல்லாமே ஆன்லைனில், பட் எக்ஸாம் மட்டும் ஆஃப்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப லெத்தாலஜிக்காக இருந்தாங்க, இதுவும் ஆன்லைனில் தான் வந்துடும் சொல்லிட்டு. பட் ஆஃப்லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. வி வாண்ட் ஆஃப்லைன் எக்ஸாம் ட்ரெண்ட் ஆனது கூட அந்த டைமில் தான். தென் கடைசியாக இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் எடுத்து வச்ச உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அதுவுமே ஆன்லைன்லேயே வச்சுட்டாங்க. அந்த எக்ஸாமே ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் இந்த தேர்ட் செமஸ்டர்லேருந்து தான் இப்போ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களோட கோர் பேப்பர்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் செமஸ்டரில் அஜைல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேப் பேப்பர், பைத்தான் ப்ரோக்ராமிங், இது இல்லாமல் ஈசியிலேருந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரும், அப்புறம் M3 இருந்துச்சு. M3னா மேத்தமேட்டிக்ஸ் 3. இந்த இன்ஜினியரிங் பேட்டர்ன்லேயே இருக்கிறதுலே வந்து இந்த M3 தான் இருக்கிறதே வந்து டஃபஸ்ட். இதில் அரியர் வச்சுட்டாங்க அப்படின்னா கடைசி வரையும் வந்து அந்த அரியர் இருக்கும், கடைசியில் தான் கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அது உண்மைதான், நிறைய பேர் M3ல தான் வந்து அரியர்ஸ் வைப்பாங்க, அது கடைசி வரையுமே இருக்கும். பட் கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் ப்ரோ அரியர் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த வரையுமே நமக்கு வந்து ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பயங்கரமாக ஸ்பூன் ஃபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை படிச்சுட்டு வா, நாளைக்கு இந்த டெஸ்ட் எழுது, அந்த டெஸ்ட் எழுது, சைக்கிள் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் வீட்லேயுமே வந்து என்னடா சும்மா இருக்கா, ஏதாவது எடுத்து படின்ற மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் காலேஜ் வந்துட்டோம் அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, ஃபுல் ஃப்ரீடம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். காலேஜ்லலாம் ப்ரொஃபஸர்ஸ் வந்து லெக்சர் எடுத்துருவாங்க, நீ நோட்ஸ் எடுத்தால் எடுக்காட்டி போ, அது வந்து உன்னோட இஷ்டம் தான். நீ எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, அதுவும் உன்னோட இஷ்டம் தான். உன்னை யாருமே வந்து இதை படி இதை பண்ணுலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம வீட்டில் இருந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுவோம் நிறைய பேர். அப்படிங்கிறப்போ அங்கேயுமே யாரும் சொல்கிறதுக்குலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாக படித்தா தான் உண்டு. இந்த லெத்தாலஜிக்னால தான் நிறைய பேர் வந்து அரியர் வச்சுருவாங்க. பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பார்த்துக்கலானே இருந்துருவாங்க, அரியர் வச்சுருவாங்க. இதுதான் நடக்கும். ஒரு ட்ரூத் என்னென்னா, நம்ம ஸ்கூல் ஹையர் செகண்டரி 11th 12th படிச்சிருப்போம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் டிகிரி, எனக்கு மற்ற இதை பற்றி தெரியல, நம்ம இன்ஜினியரிங் டிகிரியில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் ஏன் நிறைய பேர் அரியர் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த லெத்தாலஜிக் ஃபீல்ட்னால தான் நிறைய பேர் வந்து அரியர் வச்சிடுறாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு இந்த சிலபஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் இயரில் நோட்டபிள் திங் என்னென்னா, எல்லா காலேஜ்லையுமே கல்ச்சரல்ஸ் வந்து அப்போ தான் வைப்பாங்க. பட் எங்கள் பேட்ச்க்கு வந்து கல்ச்சரல்ஸ் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. தேர்ட் இயரில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா செகண்ட் இயரில் எங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஹோல் காலேஜே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது இருக்கனால கல்ச்சரல்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இந்த ஆனுவல் ஃபங்க்ஷனுக்குன்னு காமனாக ட்ரெஸ் வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டெனிம் ஜாக்கும் ஒயிட் டிஷர்ட்டும் போட்டிருந்தோம். அண்ட் இது இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் எங்கள் காலேஜில் வைப்பாங்க. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இருக்காது. எனக்குன்னு இல்லை, எங்கள் கேங்கே பெருசாக அதில் உடன்பாடு இருக்காது. நாங்கள் எப்படா காலேஜில் ஈவெண்ட் வைப்பாங்க அன்றைக்கி லீவ் போட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சுற்றிட்டு இருப்போம். அண்ட் செகண்ட் இயரில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பண்ணப்போ எங்களுக்கு மதியம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அப்போ கிளாஸஸ் எல்லாம் வந்து பங்க் பண்ணிவிட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டு இருந்தோம். அந்த பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டே ஆட போனது, அண்ட் இது செகண்ட் டே விளாட்னது. அண்ட் செகண்ட் இயர் 4th செம்மில் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஏன்னா லாக்டவுனில் நிறைய படம் பார்த்துட்டு இருந்தோமா, ஸோ எதனா வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐஃபோனை தூக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்க போனோம். அதெல்லாம் வந்து இப்போ என்னால் ஷேர் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கும், என்னாலே பார்க்க முடியாது. செகண்ட் இயருக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன டொமைன் படிக்கலாம், என்னென்ன டொமைன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
தென் இந்த ஃபன்னை வந்துட்டு 70% 50% கொண்டு வந்துக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 50% கொண்டு வந்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் கம்மிங் டு தேர்ட் இயர் தான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயம் வந்து இந்த தேர்ட் இயரில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அகாடமிக் சைடில் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். சப்ஜெக்ட்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோர் தான் படிப்பீங்க. என்னோட சஜஷன் சொல்லி கேட்டிங்கன்னா தேர்ட் இயரில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதனால தான் நான் செகண்ட் இயர்லேயுமே உங்களை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். அந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து சீக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப், பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக கிடச்சா இன்னும் பெட்டர். பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் இயரில் இதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட சஜஷன். தேர்ட் இயரில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 5th செமஸ்டர் ஸ்டார்டிங் பாயிண்டில் யூடியூப் சேனல் வந்து இது இல்லை, இன்னொரு யூடியூப் சேனல் வந்து நான் அப்போ வச்சுருந்தேன். அப்போது இதுதான் போஸ்ட் பண்ணணும், இதுதான் கண்டென்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏதோ vlog பண்ணி போடுவேன், இல்லை சும்மா பேசி போடுவேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அது யூடியூப் சேனல் கூட சொல்ல முடியாது. அதில் ஒரு 10 சப்ஸ்கிரைபரோ 20 சப்ஸ்கிரைபரோ தான் இருப்பாங்க. சும்மா நான் இது ஏதோ பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஒரு 6 to 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது என்ன, ஓகே யூடியூப் பண்ணுறது பிடிச்சிருக்கு, பட் அது ஏதோ ஒரு வேலிடான பாயிண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போ சரியான நாலேஜும் கிடையாது, சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி இழுத்து மூடிட்டேன். அப்போயே ஒரு 6th செமஸ்டர் வரப்போ அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு குட்டி சேடான ஃபேஸ். கொஞ்சம் கிளம்ஸியாக தேவையில்லாத வேலைலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். தென் சில அடிகளுக்கு அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். ஐயோ நம்ம எதுக்காக காலேஜ் வந்தோம், இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நிறைய செல்ஃப் டவுட்லாம் அந்த டைமில் என் மேலே வந்துருச்சு. நம்ம வந்து வேலைக்கு ஆகுமா, காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சோம், அதுவே கிடைக்குமா என்னென்னலாம் தெரியலன்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் வந்துருச்சு. சரி இதை எப்படியே விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தென் நானே வந்து என் மேலே நிறைய ப்ரெஷரை தூக்கி போட்டுக்கிட்டேன். அப்போ என்னோடய ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 9 to 5 வந்து காலேஜ் போயிடுவேன். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 5:30 8 7:30 வரையும் இன்டர்ன்ஷிப் ஒர்க் வந்து வாங்கிட்டேன். தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தேன். இன்டர்ன்ஷிப் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 to 11:30 12 வரையும் செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப டைட்டான ஷெடியூலாக இருக்கும். எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணான்னு கேட்டீங்கன்னா அப் டு ஒரு 6 months கிட்ட இந்த ஷெடியூல் வந்து டைட்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே இடையில வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் என்னென்ன படிக்கணுன்றதையுமே நான் சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் அந்த டைம் லைனில். அப்புறம் அது இல்லாமல் எனக்கு வந்து யூடியூப் வந்து பண்ணணுன்றது வந்து மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் யூடியூப் ரிலேட்டடாகவும் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருந்தேன். எப்படி கேமரா முன்னாடி நல்லா பேசுறதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாமே அந்த தேர்ட் இயர் டைம் லைனில் தான் நடந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய மெமரி தேர்ட் இயரில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐவி போனது. ஐவினா இண்டஸ்ட்ரியல் விசிட், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்கள் காலேஜில் ஐவி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போயிருங்க, எவ்வளோ மணி ஆனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு பெரிய மெமரியாக வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஸோ ஐவிக்கு போயிடுங்க. அண்ட் ஐவிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட டெசிஷன் தான் முக்கியம். என்னோடய ஃப்ரெண்டு வரல அதனால நானும் ஐவி போகலன்ற மாதிரி டெசிஷன்லாம் எடுத்துடாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனல் இயரில் அகாடமிக் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக சப்ஜெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு நீங்கள் காலேஜ் போனால் மட்டும் போதும். ரிவ்யூ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, செகண்ட் ரிவ்யூ, தேர்ட் ரிவ்யூ அண்ட் ஃபைனல் ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூ டேஸ் அன்னைக்கு நீங்கள் காலேஜ் போனால் மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் வீட்லேயே இருந்துக்கலாம் ஃபைனல் இயர் ஃபுல்லாக. எங்கள் காலேஜில் எப்படி, மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இப்படி தான். ஃபைனல் இயருக்கு வந்து நீங்கள் காலேஜ் போகிற மாதிரிலாம் இருக்காது. பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் வருதுன்னா மட்டும் நீங்கள் போய் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபைனல் இயர். அண்ட் இது இல்லாமல் என்பிடிஎல் உங்களுக்கு வந்து கிரெடிட் இருக்கும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் முடியும் போது அவன் இவ்வளோ கிரெடிட் வாங்கியிருக்கணுன்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த கிரெடிட் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ஒரு எலக்டிவ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் என்பிடிஎல் கோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. 3 கிரெடிட் கோர்ஸ் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயரில் ஒரு பேப்பரை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். பட் நாங்களாம் திமிர் எடுத்து என்பிடிஎல் எழுதாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதனால் ஃபைனல் இயரில் நான் வந்து ஒரு
நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்துட்டு ஒரு எலக்டிவ் போய் எழுதிட்டு வந்துட்டு இருந்தோம். தேவையில்லாத வேலை, எல்லோரும் வந்து வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் மட்டும் காலேஜ் போயிட்டு அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே தேர்ட் இயரில் ஒரு NPTEL எக்ஸாம் முடிச்சு வச்சுருங்க. தேர்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லையோ 3 கிரெடிட் கோர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் ஒரு எலக்டிவ் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் நான் தேர்ட் இயர் அந்த டைம் லைனுக்குள்ளாரே வந்துட்டு நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஹேக்கத்தான் சொல்ல மறந்துட்டேன், ஹேக்கத்தான், பேப்பர் ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் நிறைய காலேஜில் போய் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த தேர்ட் இயர்க்குள்ளாரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிச்சிருங்க. ஃபைனல் இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுறதுல மட்டும்தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஒரு வேலையோட வெளியே போயிடணும். அதை மட்டும் மேபி நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இல்லை ஒரு ஏஜென்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேபி வேலை தேவைப்படாது. பட் நார்மலாக என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்மளோட கோல் வந்து ஒரு வேலையாக தானே இருக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு விட்டுறக்கூடாது, ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிடணுன்றதை மட்டும் ஐடியாவாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் இயரில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக காலேஜ் போகிற தேவை இருக்காது, அதனால் ஃபோட்டோஸ் ரொம்ப கம்மி தான். பட் எண்ட் ஆஃப் அந்த காலேஜ் லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் நான் ஒரு வீடியோவே இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது, நான் அது எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணுறேன். அரவிந்த், நீ வச்சுருந்த அந்த ஒரு கோல் என்னாச்சு? நீ காலேஜ் முடிக்கும் போது வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடச்சிருச்சு. நான் ஃபைனல் இயர் எனக்கு வந்து ஏப்ரல் அப்போ தான் முடிஞ்சு, 2024 ஏப்ரலில் தான் எனக்கு ஃபைனல் இயர் முடிஞ்சு. நான் ஃபிப்ரவரியிலேருந்தே ப்ளேஸ் ஆகிட்டு இன்டர்ன் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபிப்ரவரிலேருந்தே எனக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் டைமில் நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயாகவே மாறிட்டேன். எஸ், அந்த கோல் வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் ரீசெண்டாக 24 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஜுவேஷன் டே எங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு செப்பரேட் விலாகாகவே போஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன். பட் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போயிட்டு மட்டும் வந்துட்டேன். பட் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், அங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கிராஜுவேஷன் டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக எந்த ஒரு கோலும் இல்லை, இந்த வேலைக்கு போகணும். ஸோ ஒரு வேலைக்கு போயிட்டோம். அண்ட் அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர்லாம் ஆச்சு. அதையும் திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். அதை மானிட்டைஸ் பண்ணி ரெவன்யூலாம் வருதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்னு கிடையாது, முன்னே இருந்த அரவிந்தோட ஒரு பெட்டரான அரவிந்தாக அந்த கிராஜுவேஷன் டேக்கு போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ வந்து இந்த சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய இந்த சேனல் எப்படி கொண்டு போகலாங்கிற சில அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அண்ட் சூன் we are going to hit 30K சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரையும் until then signing off, this is Aravind. Do inspire.